ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தமிழுக்கு தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது தமிழுக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 100க்கு பார்த்தீங்கன்னா 93 எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி நீட்டாக எழுதியிருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே பகுதி ஒன்றில் ஒரு மதிப்பெண் வினா பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் வெளில போட்டு உள்ள ஆப்ஷன் போட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டு அழகாக 1 மார்க் எழுதியிருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11 1 மார்க் ரைட்டு வாங்கியிருக்காங்க, 3 தப்பாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடியில்லாத பறவை என இரங்கசொல் கம்ஸ்தேவ் குறிப்பிடுகிறார். 2 மதிப்பெண் முழுமையாக வாங்கியிருக்காங்க. காவடி சிந்து, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான வினா காவடி சிந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பண்டைய தமிழ் பண்பாட்டில் தவிர்க்க முடியாத இசையாகும். முருகப்பெருமானுக்கு காவடி சிந்து எடுத்து செல்வதை காவடி சிந்து எனப்படும். சோறு தெரியாமல் இருக்க பக்தர்கள் பாடுவார்கள். அடுத்து கற்றேன் என்பாய் கற்றாயா என்று அப்துல் ரகுமான் அறியாமை என்னும் இருள் சூழ்ந்து இருக்கும் மக்களிடம் அறியாமல் இருப்பதால் கேட்கிறார். அடுத்து பிரிவு 2 தமிழ்நாட்டின் மாநில மரம், இது ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி பொதுத் தேர்வுக்கு கேட்கக்கூடியது, இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிறந்த காற்று தடுப்பான், நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்கும், பனை மரத்திலிருந்து கருப்பட்டி, பனை நீர், பதநீர் போன்றவை கிடைக்கும். இந்த மாதிரி அழகாக நீட்டாக எழுதுங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களும் அரசு பணியினை பெற வேண்டும். தெற்கிலிருந்து வீசுவதால் தென்றல் எனப்படுகிறது. மாலை நிலவு மனதை மகிழ்விக்கும். நேற்று வந்த பையன் யார் தெரியுமா, என் பக்கத்தில் இருக்கவில்லை. காலத்திற்கேற்ப புதியதாய் மொழியினை வடிவமைக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். பிரிவு 2 நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற வேண்டுவனாக நன்னூல் குறிப்பிடுவது யாது? நூலில் கூறப்படும் கருத்து ரொம்ப முக்கியம். நூலாசிரியர் யார்? நூல் பின்பற்றிய வழி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத் தேர்வு மார்ச் ஏப்ரல் 2024 பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ. வயலுக்கு சீராக தண்ணீர் தருவது வாய்க்கால் தான். தண்ணீர் ஓடும் மொழியில் உள்ள கற்களை நொறுவன அரைத்து வயலுக்கு வலிமை தரும். சிறுகுன்று முதல் பெருமாளை வரை தண்ணீரை சேமித்து தேவையான காலத்தில் தருபவை வாய்க்கால்கள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வினா ரொம்ப முக்கியம். பிரிவு 2 வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? புங்கை, பிரண்டை, கத்தாழை, நொச்சி இலை ஆகியவற்றை அரைத்து கோமியத்துடன் ஊற வைத்து தெளித்தால் மண் வளம் பெருகும். இதன் மூலம் நுண்கிருமிகள் அதிகரித்து மண் வளம் பெருகும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கல்வி பற்றி பல நூல்கள் கூறியுள்ளது. அதில் சில பின்வருமாறு: தொல்காப்பியம், நன்னூல், இவை இரண்டும் ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் உள்ள விதிமுறைகளை கூறுவது. அதேமாதிரி ஆத்திச்சூடி, இளமையில் கல், திருமந்திரம், கல்வி அழகே அழகு. பிரிவு 3 ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் 11ஆம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத் தேர்வு மார்ச் ஏப்ரல் 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நயம் பாராட்டுக்கு கேட்டிருக்காங்க. சுதந்திரம் மைய கருத்து: சுதந்திரம் தருகின்ற மகிழ்ச்சியினை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சி வேறு எதுவும் உண்டா? பதம் தருகின்ற பெருமையினை பணம் தந்தாலும் அது தானே இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இலக்கியம் நயம் பாராட்டல்: காட்டுக்கு அழகு யானை, செய்யுளுக்கு அழகு மோனை. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனையாகும். சுதந்திரம் சுதந்திரம் எதுகை. இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை ஆகும். மதுரைக்கு வைகை அழகு, பாட்டுக்கு எதுகை அழகு. அதுக்கு சான்று பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தான். பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, எப்படி மார்க் கொடுக்குறாங்க, என்னென்ன கீ பாயிண்ட் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து பகுதி 4 இதில் பார்த்திங்கன்னா முன்னுரை, வடகரை வளம், தென்கரை வளம், முடிவுரை. முன்னுரையை பற்றியும் எழுதியிருக்காங்க. திருமலை முருகன் பள்ளி என்ற பாடலில் வடகரை நாடு மற்றும் தென்கரை நாடு கொண்டுள்ள வளங்களை பற்றி கூறியுள்ளார் பெரியவர் கதிரவன். இரு நாட்டின் வளம் பின்வருமாறு அப்படின்னு. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் மினிட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்
நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் தமிழுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான அப்டேட்டை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா கொடுத்துக்கிட்டே இருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா முன்னுரை, பேச்சு மொழி, எழுத்து மொழி, முடிவுரை. முன்னுரைனா என்ன, இதில் பார்த்திங்கன்னா எழுத்துப்பிழை வந்திருக்கு, அதனால் மதிப்பெண் குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது. எழுத்துப்பிழை இல்லாமல் நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக நீட்டாக எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மதிப்பெண் வந்து பார்த்தோன்னா உயரும். ஸோ அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து யானை டாக்டர் கேட்டிருக்காங்க. முன்னுரை, யானை டாக்டர், மனிதனின் கீழமைகள், விலங்குகள், யானைகள், புத்துணர்வு முகாம், முடிவுரை. இக்கதையில் யானைகள் பற்றியும் அதற்கு மனிதனால் ஏற்படும் அவலங்களை பற்றியும் கூறியுள்ளார். கதையாசிரியர் மனிதனின் கீழ்மையான செயலால் யானை இனமே அழிந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி யானை டாக்டர் டாக்டர் கே என்றும் மக்களால் அழைக்கப்படுகிறார். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி இவர் தமிழ்நாட்டில் இருக்கும் யானைக்கு மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் உள்ள யானைகளுக்கு சிகிச்சை செய்வார். இவரை விலங்கியல் டாக்டர் எனவும் அழைப்பார். மனிதனின் கீழமைகள், இழிவான செயல்கள் என்னென்ன அதெல்லாம் விரிவாக வந்து கொடுத்து அழகாக நீட்டாக வந்து பார்த்தோன்னா ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத என்னோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட்லாம் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தான். பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், என்ன மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லி லாஸ்ட் மினிட் நீங்கள் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.